கருத்து கணிப்பை பொறுத்தவரை இந்தியா இன்னைக்கு எந்த மாதிரி சூழல்ல இருக்குன்னா, செய்திகளையே மக்களிடம் உண்மையான செய்திகளை தராத ஊடகங்கள் தான் இன்னைக்கு இந்தியாவுல இருக்கு. கோடி மீடியாங்கிறோம்ல. 10 ஆண்டு காலமாக என்ன செய்தியோ அதை மக்களுக்கு சொல்லாமல், நேற்று வந்து ஏஎன்ஐயின் நிறுவனர் கேள்வி கேட்கிறாங்க மோடிட்ட. நீங்க எப்படி ஃபிட்னஸின் ரகசியம் என்ன? அடுத்து எதிர்க்கட்சிகள் ஏன் உங்களை கண்டு பயப்படுகிறார்கள்? எப்படி கேள்வி எல்லாம் பாருங்க. அப்புறம் அந்த எலக்டோரல் பாண்ட வச்சு உங்களை பயமுறுத்தலாம்னு நினைச்சாங்களே, சும்மா கத்துறாங்களே, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இப்படி இது இவ்வளவு பெரிய செய்தி நிறுவனம், அதுகிட்ட இருந்துதான் நிறைய செய்தி நிறுவனம் செய்தியை வாங்கியே போடுது. அதனுடைய லட்சணமே இப்படி இருக்குன்னா, இவங்க கருத்து கணிப்பினுடைய லட்சணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நேத்து வந்து நவிகா குமார் உட்கார்ந்து இருக்காங்க. பின்னாடி 386 400 அடிச்சு விடுறானுங்க. வச்சு பார்த்தா கூட பாஜக கூட்டணி கட்சிகள் எல்லாம் கணக்கு சேர்த்தா 400 ஜெயிப்பதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா கூச்சமே படாமல் 400 405, ஏன்னா மோடி தான் அதை ஆரம்பிக்கிறாரு. மோடி என்ன ஆரம்பிக்கிறாரு, 400ல ஜெயிப்போம்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச உடனே ஊடகங்கள் எல்லாம் அதே ஒரு துணியை வந்து எடுக்கிறாங்க.